கேரட் அல்வா பண்ணுறதுக்காக நம்ம நெய் சேர்த்துப்போம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் நெய்யை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை வந்துட்டு அதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சை சேர்க்குறப்ப அது நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். நல்லா அதை வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னும் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ அதை வந்துட்டு நான் எடுத்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அந்த முந்திரி திராட்சை நல்லா ப்ரௌனிஷா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கேரட் சேர்த்துக்கோங்க. துருவன கேரட் எடுத்துக்கோங்க. துருவன கேரட் ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மினிமம் 7லேருந்து 8 வரைக்கும் அந்த மாதிரி கேரட் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரையாக வதக்கி விட்டுக்கோங்க நெய்யோட சேர்த்து. இல்லை இப்படி வதக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த கேரட் முழுகிற அளவு நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நீங்கள் பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நான் பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருங்க.